சமீபத்தில் நடந்த G7 மாநாட்டில் மோடி அவர்களுடன் கைகுலுக்கிய ஒரு வாரத்திற்குள் இங்கிலாந்து பிரதமர் பதவி விலகியிருக்கிறார். அதாவது இந்தியாவின் அசுர வளர்ச்சியை கண்டு அஞ்சுகிறதா மேற்கத்திய நாடுகள்? கண்ணுக்கு தெரியாத பூகோள அரசியல் வலைப்பின்னல் இந்தியாவுக்கு எதிராக. சமீபத்தில் இத்தாலியில் நடந்த G7 மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரும் மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டதையும், நாம் சாதித்து விட்டோம் என பெருமிதத்தோடு கைகுலுக்கி கொண்டதையும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. ஆனால் அடுத்த சில நாட்களிலே 10 டவுனிங் தெருவின் வாசலில் நின்று கொண்டு கண் கலங்கியபடி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கீர் ஸ்டார்மர். அதாவது பதவியேற்று 2 ஆண்டுகள் கூட முழுமையாக முடியாத நிலையில் ஒரு மாபெரும் பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்த தலைவர் திடீரென கண்ணீருடன் விடைபெறுவது சாதாரண உள்நாட்டு அரசியல் நெருக்கடியா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவுடன் அளவுக்கு அதிகமாக நெருக்கம் காட்டக்கூடாது என்று உலகளாவிய அதிகார மையங்கள் விடுக்கும் எச்சரிக்கை மணியா என்றும் கேள்வி எழுகிறது. இது வல்லரசுகளின் சதுரங்க ஆட்டமும் தன்னாட்சி கொண்ட இந்தியாவின் எழுச்சியும். அதாவது பல வருடங்களாக உலகை ஆட்டி படைக்கும் சில வல்லரசு நாடுகள் வளரும் நாடுகளை தங்களின் கீழ்ப்படிந்த சேவர்களாகவே நடத்தி வந்தன, அடிமைகளாகவே. அதாவது அவர்கள் வைக்கும் பாதையில்தான் நாம் பயணிக்க வேண்டும். அவர்கள் யாரை எதிரி என்கிறார்களோ அவர்களை நாமும் எதிர்க்க வேண்டும் என்ற எழுதப்படாத விதி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமையே வேற. இன்றைக்கு பாரதம் அந்த விதிகளை உடைத்தெறிந்துள்ளது. எங்கள் நாட்டு மக்களின் நலனே எங்களுக்கு முதல் முன்னுரிமை என்று கூறி மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மீறி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். டாலரை தவிர்த்துவிட்டு ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் செய்கிறோம். சொந்தமாக டிஜிட்டல் பொருளாதார அமைப்பை உருவாக்கி உலக நாடுகளுக்கு வழங்குகிறோம். உலகளாவிய தெற்கு பிராந்தியத்தின் அசைக்க முடியாத குரலாக இந்தியா தற்போது மாறியுள்ளது. இந்தியாவின் பொருளாதார எந்திரத்தையோ அதன் 140 கோடி மக்களின் உழைப்பையோ நேரடியாக அசைக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத பூகோள சக்திகள் இப்போது ஒரு புதிய சதி வலையை பின்னுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. அதாவது இந்தியாவை வீழ்த்த முடியாவிட்டால் இந்தியாவின் கரங்களை வலுப்படுத்தும் சர்வதேச நண்பர்களை வீழ்த்து என்பதே அந்த வீகம். ஆசிய கண்டத்தில் இந்தியாவின் மிக சிறந்த நண்பராக ஒரு சகோதரனாக திகழ்ந்தவர்தான் மறைந்த ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே. இந்தோனேசியா பசிபிக் என்ற வார்த்தையை உலக அரசியலில் அழுத்தமாக பதிவு செய்தவர். கவாட் அமைப்பை உருவாக்கி ஆசிய பிராந்தியத்தில் மேற்கத்திய நாடுகளின் தன்னிச்சையான போக்கிற்கும் அண்டை நாடுகளின் ஆதிக்கத்திற்கும் மாற்றாக இந்தியா ஜப்பான் கூட்டணியை வலுப்படுத்தியவர் அவர் பட்டப்பகலில் நடு ரோட்டில் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். அது வெறும் ஒரு தனிநபரின் விரக்தியால் நடந்த கொலையா, அல்லது ஆசியாவில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஒரு தூணை சாய்த்த சதியா என்ற கேள்வி எழுகிறது. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ ரீதியாக இந்தியாவுடன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் நெருக்கத்தை ஏற்படுத்தியவர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்தியாவும் இஸ்ரேலும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட கூட்டாளிகள் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் அவர். இன்று அவரது நாடு பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகி வரலாறு காணாத உள்நாட்டு போரிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டுகளிலும் சிக்கி தவிக்கிறது. அவரை அதிகாரத்திலிருந்து அகற்ற உலகளாவிய ஊடகங்களும் சில மறைமுக அமைப்புகளும் தொடர்ந்து காய்களை நகர்த்தி வருகின்றன. உக்ரைன் போரை காரணம் காட்டி ஒட்டுமொத்த உலகமும் ரஷ்யாவை தனிமைப்படுத்திய போது ரஷ்யா எங்களின் பலகால நண்பன் என்று கூறி புத்தினின் கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டது இந்தியா. இதற்கான விலையாக புத்தினை உலக அரங்கில் ஒரு போர் குற்றவாளியாக முத்திரை குத்தி ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்கப்பட பல பில்லியன் டாலர்கள் ஆயுதங்கள் கொட்டப்படுகின்றன. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கிய கூட்டாளியை நிரந்தரமாக பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சி இது. நமது அண்டை நாடுகளான வங்கதேசம், மாலத்தீவு, இலங்கை போன்றவற்றில் இந்தியாவுடன் சுமூகமான உறவை பேணும் தலைவர்கள் எப்போதெல்லாம் உருவாகிறார்களோ அப்போதெல்லாம் அங்கு திடீர் மக்கள் போராட்டங்களும் ஆட்சி மாற்றங்களும் மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. இந்தியாவின் எல்லையை சுற்றி ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கலாம். அதாவது கீர் ஸ்டார்மரின் திடீர் ராஜினாமா என்பது வெறும் பிரிட்டனின் உள்கட்சி பூசல் அல்ல. இது உலகளாவிய அதிகார சதுரங்கத்தின் ஒரு பகடைக்காய் நகரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாடு சொந்த காலில் நிற்பதை, அதுவும் 140 கோடி மக்களை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு
உலக வல்லரசுகளுக்கு சமமாக அமர்வதை இந்த மறைமுக பேரரசுகள் விரும்புவதில்லை. அரசனை நேரடியாக வீழ்த்த முடியாத போது அவனது கோட்டையை காக்கும் அமைச்சர்களையும் தளபதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக குறிவைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் போல, இது 1990களில் இருந்த இந்தியா கிடையாது என்று. இது தன்னாட்சி கொண்ட தற்சார்பு பெற்ற நவீன பாரதம் இப்போது இருக்குது. அன்பான இந்திய குடிமக்களே, நாம் விழித்திருக்க வேண்டிய நேரம் இது. நமக்குள் இருக்கும் அரசியல், சாதி, மத வேறுபாடுகளை பயன்படுத்தி நம்மை பலவீனப்படுத்த பல வெளிநாட்டு சக்திகள் காத்து கிடக்கின்றன. சர்வதேச ஊடகங்கள் பரப்பும் போலி பிரச்சாரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையும் அதன் இறையாண்மையும் எவருக்கும் தலைவணங்காது எப்போதும். அவர்கள் எத்தனை நண்பர்களை நம்மிடமிருந்து பிரித்தாலும் பாரதம் உலக அரங்கில் தனித்து விடப்படாது. அது தன் சொந்த பலத்தில் 140 கோடி மக்களின் நம்பிக்கையில் அசைக்க முடியாத உயரத்தில் நிற்கும்.